வணக்கம், எல்லோருக்கும் ஆசீர்வாதம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் மிக சூப்பரான இடம். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன், பாரிஸ் ரயில்வே ஸ்டேஷன். இது பேர் வந்து கார்டிலியோன்ங்கிற பாரிஸ் ஸ்டேஷன். பாருங்கள், இதை பார்த்தா வந்து மணிக்குண்டெல்லாம் அமைச்சிருப்பான் போல இருக்குது. அந்த காலத்தில் வந்து வெள்ளைக்காரன் வந்து மணிக்குண்டை அமைச்சது. ரொம்ப சிறப்பான இடமா இருக்குது. ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸில் வந்து நம்ம நெப்போலியன் நம்மளுடைய அந்த நாட்டு அரசர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கட்டடங்களும் ஒரே மாதிரி கட்டப்பட்டிருக்குது. எல்லா கட்டடங்களும் அங்கே பாருங்கள், இந்த ஃப்ரெஞ்சு கலாச்சார கட்டடங்களை பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் இப்போ ரயிலில் வந்து சுவிட்சர்லாந்து போகிறேன். இது வந்து ஒரு நாட்டுக்கு ரயில்லையே போய்க்கலாம். ஒன்று ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது ரொம்ப ரசிக்கக்கூடிய கலைத்திறனோடு ரசித்தோம்னா ரொம்ப ரசித்து பாருங்கள். அந்த மணிக்கூண்டு, அப்புறம் அந்த கட்டடக்கலை ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு பெண்ணுடைய அப்படியே அழகாக நல்ல வர்ணம், அந்த சிங்கம், இந்த கட்டடக்கலைகள் அப்புறம் பாருங்க, ரொம்ப சிறந்த கட்டடக்கலைக்கு வந்து பிரெஞ்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது பிரெஞ்சு கலாச்சாரம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலாச்சாரம். காலையில் உணவு, காஃபி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கட்டடங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பொதுவாக வந்து பிரெஞ்சு விசா வாங்குறதுக்கு தான் ரொம்ப ரிஸ்க்கு. அந்த விசா வாங்குறதுக்கு தகுந்த இன்விடேஷன் எனக்கு ஒரு மெயினான ஒரு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க என்னுடைய சொற்பொழிவுக்கு வேண்டி. தமிழுடைய பண்பாடுகளை இங்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பிரெஞ்சு கலாச்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லோரும் கட்டாயமாக வந்து பாரிஸை நீங்கள் பார்க்கணும். அதுக்கோசரமே தான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த உயர்ந்த கோபுரம் மணி 11 ஆச்சு.